Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை பாதுகாப்பில் 1,00,000 போலீசார். லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. நாடு முழுவதும் இன்று ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. 8:30 மணி முதல் மின்னணு இயந்திரங்களின் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவை அறிவித்த பிறகே மின்னணு இயந்திர இறுதிச் சுற்று எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படும். தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு 14 மேஜைகள் என 3,300 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேஜைக்கும் தனியாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த பணியில் 10,000 அலுவலர்கள், உதவியாளர்கள் உட்பட 24,000 பேர், நுண்பார்வையாளர்கள் 4,500 பேர் என 38,500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுகின்றனர். 58 பொது பார்வையாளர்கள், 817 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? இன்று மதியம் முடிவு தெரியும். நாடு முழுவதும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கூட்டணியே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறியுள்ளது. இதை இந்தியா கூட்டணி நிராகரித்துள்ளது. குறைந்தபட்சம் 295 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதனால் பாரதிய ஜனதா இந்தியா கூட்டணிகள் இடையே யார் ஆட்சியை பிடிப்பது என்பதில் கடும் போட்டி நிலவுகிறது. கடந்த 2 லோக்சபா தேர்தலிலும் தோல்வியடைந்த நிலையில் பிரதான தேசிய கட்சியான காங்கிரசுக்கு இத்தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதனிடையே பாரதிய ஜனதாவினர் மீண்டும் பிரதமர் மோடியின் ஆட்சி அமையும் என்பதில் நம்பிக்கையாக உள்ளனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் இதையே பிரதிபலித்தன. இந்த கணிப்புகளின் நம்பகத்தன்மையை இன்று பகல் 12 மணிக்கு தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஜவஹர்லால் நேருவுக்கு பின் தன் கட்சியை தொடர்ந்து 3 தேர்தலில் வெற்றி பீடத்தில் நிறுத்திய பெருமை பிரதமர் மோடிக்கு கிடைக்கும். இந்த தேர்தல் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கட்சிகளின் இருப்பு, செல்வாக்கு, வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடியதாக அமைய உள்ளது. தமிழகம், கேரளா போன்ற தென் மாநிலங்களிலும், மேற்கு வங்கம், ஒடிசா போன்ற கிழக்கு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா தன் இருப்பை விரிவுபடுத்துமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் வெற்றி பேரணி தயாராகிறார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் முடிந்தது. ஓட்டு எண்ணிக்கை இன்று நடக்கிறது. சமீபத்தில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டது. கருத்து கணிப்பு முடிவுகள் சாதகமாக வந்துள்ளதால் பாரதிய ஜனதா தரப்பு குஷியாகியுள்ளது. கருத்து கணிப்புகளை இந்தியா கூட்டணி நிராகரித்துள்ளது. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூறுகின்றனர். ஓட்டு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கியது. மாலைக்குள் பெரும்பான்மை நிலவரம் கிட்டத்தட்ட தெரிந்துவிடும். பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகும் பட்சத்தில் வெற்றி கொண்டாட்டங்களை முடுக்கிவிட பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு பிரதமர் இல்லத்திலிருந்து பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் வரை தொண்டர்கள் மத்தியில் வெற்றி பேரணி செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த பேரணியில் பாரதிய ஜனதாவினர் பெருமளவு கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிக்க போறது நாங்க தான், காங்கிரசின் அசரா நம்பிக்கை. லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவுக்கு தான் சாதகமாக வந்தன. அந்த கட்சி 340 முதல் 400 சீட் வரை பெறக்கூடும் என்று பல கருத்து கணிப்புகள் கூறின. மோடிதான் பிரதமர் என்று பாரதிய ஜனதா அடித்து சொல்கிறது. ஆனால் அந்த கருத்து கணிப்புகளை இண்டி கூட்டணி ஏற்கவில்லை. இது கருத்து திணிப்பு என்று சாடி வருகிறது. தங்கள் கூட்டணிக்கு 295 சீட்டுகளுக்கு மேல் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தது. அதோடு நிற்கவில்லை, வெற்றி கொண்டாட்டத்துக்கே காங்கிரஸ் தயாராகிவிட்டது. டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பந்தல் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தடபுடலாக நடந்தன.
பாஜக தோற்றால் அவ்வளோதான். மாஜி நீதிபதிகள் பகீர் கடிதம். சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதிகள் அக்பர் அலி, அருணா ஜெகதீசன், அரிபரந்தாமன், எஸ். விமலா உட்பட 7 நீதிபதிகள் கூட்டாக ஜனாதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு பரபரப்பான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அதில் லோக்சபா தேர்தல் குறித்து பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளனர். கடிதத்தில் அவர்கள் கூறியது: நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுகின்றன. இந்த தேர்தலை தேர்தல் கமிஷன் நடத்திய விதம் குறித்து மக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தி நிலவுகிறது. புகார்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியும் தேர்தல் கமிஷன் தனது கடமையை செய்யவில்லை. தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சு இருந்தது. ஆளும் பாஜக அரசு தேர்தலில் தோல்வியடைந்தால் ஆட்சி மாற்றம் என்பது சுமூகமாக இருக்காது. ஓட்டு எண்ணிக்கையின் போது முடிவுகளை அறிவிப்பதில் விபரீத சூழல் ஏற்பட்டால் சுப்ரீம் கோர்ட் தலையிட வேண்டும். சிக்கல் எழுந்தால் அதனை சரி செய்வதற்கு 5 நீதிபதிகள் கோர்ட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். குதிரை பேரம் போன்ற அரசியல் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழல் வந்தால் சுமூகமாக இருக்காது. வன்முறையில் முடியும் ஆபத்து உள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை பிரச்சனைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வலியுறுத்தினர். வெற்றியை கொண்டாட காத்திருக்கிறோம், சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இண்டி கூட்டணி வெற்றியை இந்திய மக்களுக்கான வெற்றியாக கொண்டாட எதிர்நோக்கியுள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சோனியா, ராகுல், ஃபருக் அப்துல்லா, சீதாராம் யெச்சூரி, டி. ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் ஒன்று கூடி கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவில் மரியாதை செலுத்தினர். இந்நாளில் கருணாநிதியை ஒரு மாநில தலைவராக மட்டுமின்றி தேசிய தலைவராக போற்றி வணங்குகிறோம். கூட்டாட்சியியல் மற்றும் மக்களாட்சிக்காக தொடர்ந்து உறுதியாக குரல் கொடுத்த கருணாநிதி தேச கட்டுமானத்தில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். நெருக்கடியான காலங்களில் தேசிய அளவில் நிலையான ஆட்சி தொடர்வதை உறுதி செய்துள்ளார். பல பிரதமர்கள் ஜனாதிபதிகளை முடிவு செய்வதில் முக்கிய பங்கு வகித்து இந்தியாவின் அரசியல் நிலப்பரப்பை பக்குவமாக வடிவமைத்தவர். கருணாநிதி நூற்றாண்டு நிறைவில் பெற்ற புது உத்வேகத்துடன் இந்தியா கூட்டணியின் வெற்றியை இந்திய மக்களுக்கான வெற்றியாக கொண்டாட எதிர்நோக்கியுள்ளோம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு மறுகூட்டல் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் நகலினை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று நோட்டிபிகேஷன் பகுதியில் SSLC ஏப்ரல் 2024 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதில் தோன்றும் பக்கத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே முகவரியில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வர்கள் இவ்விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 2 நகல்கள் எடுத்து நாளை பிற்பகல் 3 மணி முதல் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கான கட்டணத்தை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். மறுமதிப்பீடு பாடம் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 500, மறுகூட்டல் பாடத்திற்கு ரூபாய் 205 செலுத்த வேண்டும் என அரசு தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது.